கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு என்று ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த வேத பகுதி, இந்த வசனத்தை தேவன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அது கொள்ளை நோயாக இருக்கலாம். சத்துரு வெள்ளம் போல அந்த கொள்ளை நோயை தேசத்திலே அவன் அநேக சாதிகளுக்குள் ஜனங்களுக்குள் அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தருகிறார். அது என்ன வாக்குத்தத்தம்? சத்துரு வெள்ளம் போல வரும்போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன், ஆமென், ஹல்லேலூயா, இந்த கொள்ளை நோய், சத்துரு கொண்டு வருகிற இந்த வெள்ளம் போல வருகிற இந்த கொள்ளை நோய், இவைகளிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால்தான் இந்த 8வது மாதத்திலே தேவன் அற்புதமான இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தருகிறார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது, ஆமென், ஹல்லேலூயா, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் என்ன பண்ணுவார்? கொடியேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி கொடியேற்றுவார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதுதான் செய்தியின் தலைப்பு. கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் எப்படி என்று சொல்லி பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. இந்த வேத பகுதியிலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. சத்துரு சில சமயங்களிலே வெள்ளம் போல வரும்போதெல்லாம் ஆவியானவர் கொடியேற்றுகிறார். எப்படி கொடியேற்றுகிறார்? ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல என்று சொன்னால் பிரச்சனைகளை ஆமென் கொண்டு வருவான். சத்துரு சில சமயங்களிலே போராட்டங்களை கொண்டு வருவான். சத்துரு சில சமயங்களிலே நிந்தைகளை கொண்டு வருவான். சத்துரு சில சமயங்களிலே பிரச்சனைகளை கொண்டு வருவான். சத்துரு சில சமயங்களிலே ஆமென் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை கொண்டு வருவான். சில சமயங்களிலே ஆமென் நாம் ஏதாவது பண்டிகை கொள்ளத்தக்கதான நெருக்கத்தை நமக்கு கொண்டு வருவான். ஆமென், தரித்திரத்தை கொண்டு வருவான். பலவிதமான தந்திரமான சூழ்ச்சிகளை கொண்டு வருவான். ஆகையினாலே இவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தலின் புஸ்தகத்திலே அந்த 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒரு தரிசனமாக்கப்பட்ட ஆமென் ஒரு சம்பவத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட சம்பவம்? அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. ஆகையினாலே இதோ அந்த நதி போல வெள்ளத்திலே அவள் அமிழ்ந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஸ்திரீ என்ற அந்த இடத்திலே சொல்லப்படுவது அது திருச்சபையை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆமென், ஹல்லேலூயா, அந்த ஸ்திரீக்கு காகங்களுடைய 2 சிறகுகள், மிகப்பெரிய கழுகுடைய சிறகுகள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வேத வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம்.
ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கழுகினுடைய 2 சிறகுகள் அவளுக்கு என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டது. ஆமென். ஹalleluya. 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 சகரியா தீர்க்கதரிசனத்தில் பார்க்கும்போது நாரையின் சிறகுகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya. இங்க பாருங்க, இந்த ஸ்திரீக்கு பெரும் கழுகின் 2 சிறகுகள் கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே அவள் அதை விட்டு கடந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின அந்த வெள்ளத்தை பூமியானது என்ன பண்ணிவிட்டது? விழுங்கி விட்டது. இந்த ஸ்திரீ அந்த வெள்ளத்திலிருந்து பறந்து போகும்படி பெரும் கழுகினுடைய 2 சிறகுகள் அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஸ்திரீ சபையை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya. அப்போ வலு சர்ப்பமானது வெள்ளம் போல வரும்போதெல்லாம் ஆவியானவர் ஆமென் ஹalleluya அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறார்? கொடியேற்றுகிறார். ஆமென் ஹalleluya. ஹalleluya. பூமியானது அந்த வலு சர்ப்பத்தினுடைய வெள்ளத்தை முழுவதுமாக என்ன பண்ணிவிட்டது? விழுங்கி விட்டது என்று சொல்லி வேதத்திலே காண்கிறோம். ஆமென் ஹalleluya. வெளிப்படுத்தலின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து கவனமாக வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன பண்ணினார்கள்? ஜெயித்தார்கள். ஆமென் ஹalleluya. 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 சத்துரு வெள்ளம் போல வரும்போதெல்லாம் நாமும் அதே போல ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் அவனை என்ன பண்ண வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் ஜெயிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆமென் ஹalleluya. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வண்ணமாக எபேசியர்கள் எழுதும்போது இவ்வண்ணமாக எழுதுகிறார். ஏனெனில் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாய வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி அந்த இடத்திலே அழகாக வழங்க எழுதியிருக்கிறார். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாய், நீதி என்னும் வாக்க வஸ்திரத்தை தரித்தவர்களாய், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை உங்கள் கால்களிலே கொடுத்தவர்களாய், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். ஆமென் ஹalleluya. 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 ஆவியின் பட்டயம் ஆமென் ஹalleluya அது எப்பொழுதும் ஆயத்தமாய் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஹalleluya. 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 பாருங்க, அந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பிசாசானவன் எதற்காக இதை செய்கிறான் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்தல் ஆமென் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமென் ஹalleluya. தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்தபடியால். ஆமென் ஹalleluya. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்தபடியினால்
மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 13ஆம் வசனத்திலே இவனமாக அங்கு போடப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். வலு சர்ப்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. பாருங்க, வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து, ஆமென், ஹல்லேலூயா, அந்த ஆண் பிள்ளையை துன்பப்படுத்தினது. ஆமென், ஹல்லேலூயா. வலு சர்ப்பம் பூமியில என்ன பண்ணப்பட்டது? தள்ளப்பட்டது. அப்படின்னு சொன்னா பூமிக்கு மேல அது என்ன பண்ணி கொண்டிருந்தது? பூமிக்கு மேல அது என்ன பண்ணி கொண்டிருந்தது? இருந்து கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆகையினாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களின் விவரணமாக எழுதுகிறார். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும்? ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கத்தக்கதான பாத்திரமாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதோ எல்லா ஆமென், ஹல்லேலூயா மாதமும் அந்த முதல் மாதத்திலே கர்த்தருடைய பந்தி ஆராதனை நாம் ஆமென் கடைபிடிக்கிறோம். அந்த பந்தி ஆராதனை எதற்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நாம் உட்கொள்வது நிமித்தமாக, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஆமென் ஜெயிக்கத்தக்கதான ஒரு வல்லமை, அதிகாரத்தை தேவன் நமக்குள் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலேக்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வரப்போகிற சோதனையின் காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை என்ன பண்ணுவேன்? காப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறார்? கொடியேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்த்தோம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன பண்ணினார்கள்? ஜெயித்தார்கள். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகிறதை நாம் வேதத்திலே ஆமென் நாம் நம்மளுடைய செய்தியிலே கேட்டோம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமாக எழுதுகிறார். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு என்று சொல்லி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே வரப்போகிற சோதனையின் காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை என்ன பண்ணுவேன்? காப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதனையின் காலம், அந்த சோதனையின் காலத்துக்கு தப்பும்படி தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? காத்துக் கொள்வார். அடுத்ததாக பார்க்கிறோம் தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கு சேனாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்கு விசிஷ்ட ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். பாருங்க, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். 120 தேசத்தினுடைய தேசாதிபதிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிகாரியாய் தானியேலை நிறுத்த தேவன் தீர்மானித்து தேவன் நிறுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா. எந்த அதிகாரமானாலும் சரி அது தேவனால் கொடுக்கப்படுகிறது என்று வேதத்திலிருந்து காண்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம் இவைகளை எல்லாம் தேவன் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனாலே அன்றி எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 120 தேசங்களுடைய தேசாதிபதிகளுக்கு மேலாக தானியேல் ஒரு பிரதான அதிகாரியாக அந்த ராஜாவால் ஏற்படுத்தப்படுகிறார். ஆனால் அந்த தானியேலுக்கு விரோதமாக இதோ சத்துருக்கள் எழும்புகிறார்கள், பொறாமைக்காரர்கள் எழும்புகிறார்கள், வஞ்சகர்கள் எழும்புகிறார்கள். எப்படியாகிலும் சூழ்ச்சி செய்து தானியேலை கொல்லும்படி நினைக்கிறார்கள். ஆகையினாலே தானியேல் ஆமென் ஹல்லேலூயா தன் தேவனாகிய கர்த்தருக்குள் உண்மை உத்தமமுள்ள பாத்திரமாய் ஆமென் தேவனை சார்ந்து வாழ்ந்தது நிமித்தமாக, தேவனை பற்றி கொண்டு வாழ்ந்தது நிமித்தமாக, தேவன் தன் நம்பிக்கையாய் அவன் கொண்டு வாழ்ந்தது நிமித்தமாக கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் தானியேலை நிலைநிறுத்தினதை அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். அந்த 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீடுகளிலே போய் வாசித்து பாருங்கள். ராஜா இதோ சிங்க கெபியில் ஆமென் தானியேலை தூக்கி போட்டான். ஆனால் ஆமென் ஹல்லேலூயா இதோ ராஜாவுக்கு இரவு முழுவதும் நித்திரை இல்லை. அதிகாலையிலிருந்து ஓடி வருகிறான். ஜீவனுள்ள தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலே உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி, சிங்கங்களின் வாய்களுக்கு உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி அந்த இடத்துல அவன் ஓடி வருகிறான். பிரியமான தேவஜனமே ஆமென். சத்துரு கொண்டு வருகிற சூழ்ச்சிகள், சத்துரு கொண்டு வருகிற பொறாமைகள், சத்துரு கொண்டு வருகிற தந்திரங்கள், சத்துரு கொண்டு வருகிற வஞ்சகங்கள், சத்துரு கொண்டு வருகிற வன்மங்கள், சத்துரு கொண்டு வருகிற ஆமென் ஹல்லேலூயா எல்லா இடையூறுகளிலிருந்து ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் ஹல்லேலூயா நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. 3வது வசனத்திலே இவ்வனமாக பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அதே ஆவி நமக்குள் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்ச்சி, தந்திரம், வஞ்சகம், வன்மம், பொறாமை, நெருக்கம், இடையூறுகள் இவைகள் ஒன்றும் நம்மை கொண்டு போய் ஆமென் ஹல்லேலூயா சிங்க கபிகளிலே தள்ளினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. 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 யோபுவின் புஸ்தகம், யோபுவின் சரித்திர புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு சரித்திர புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லி இங்கு யோபு பக்தன் சொல்லுகிறான். ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் என்னை என்ன பண்ணினார்? உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு என்ன பண்ணினது? உயிர் கொடுத்தது. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு என்ன பண்ணினது? உயிர் கொடுத்தது. ஆமென். யோபு அவ்வளவு சோதனைகள் வந்த பொழுது, அவ்வளவு நெருக்கங்கள் வந்த பொழுது, அவ்வளவு போராட்டங்கள் வந்த பொழுது, பிசாசானவன் போய் டைரக்டா தேவ சமூகத்தில் தேவபுத்திரர்களின் நடுவே நின்று யோபுவை சோதிக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டு வந்து அவ்வளவு சோதனைகளை தந்த பொழுதிலும் யோபு அவனுக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை, அவனுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம், அவனுக்குள்ள இருந்த ஒரு வாக்குத்தத்தம், அவனுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை, அவனுக்குள்ள இருந்த ஒரு தாகம், அவனுக்குள்ள இருந்த ஒரு ஏக்கம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆகையினாலே ஆமென் ஹல்லேலூயா எந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னை நிலைநிறுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை யோபுவுக்குள்ளாக இருந்தது. ஆமென் ஹல்லேலூயா. தானியேலுக்குள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தானியேலுக்குள் இருந்தது. விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பிரியமான தேவஜனமே, சத்துரு வல்ல வெள்ளம் போல வரும்போதெல்லாம் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா. வேதத்தில் அழகாக ஆட்டுக்குட்டிகளுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், பிசாசை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாய் அவனை ஜெயிக்கும்படி ஆயத்தப்பட்டிருக்கிறோம்?
இருக்கிறோம். ஆமென், ஹalleluya. விசேஷித்த ஆவி இருக்கிறதா? சாட்சியின் வசனம் இருக்கிறதா? ஆமென், ஹalleluya. இதோ ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் நமக்குள் இருக்கிறதா? ஆமென், ஹalleluya. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்குள் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம்? ஆமென், ஹalleluya. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆவியானவர், நீ போய் அந்த இரத்தத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர், நீ போய் அந்த இரத்தத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே என்ன பண்ணினார்? சொன்னார். ஆமென், ஹalleluya. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர், நீ போய் அந்த இரத்தத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே என்ன பண்ணினார்? சொன்னார். பாருங்க, அப்போஸ்தலர் அந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பிலிப்பு செய்த அந்த பலத்த அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகளை எல்லாம் படித்துக் கொண்டே போகும்போது கந்தேகா என்ற ஒரு மந்திரி, ஆமென், ஹalleluya, எத்தியோப்பிய ராஜஸ்திரியினுடைய ஆமென் மந்திரியாய் இருந்த அந்த கந்தேகா என்பவன், இதோ ஆமென் கந்தேகாவுடைய அந்த மந்திரி, அவன் எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு வருகிறான். அவன் திரும்ப இதோ எத்தியோப்பியாவுக்கு பிரயாணப்படுகையில் வழியிலே ஆமென் பிலிப்புவை கர்த்தருடைய ஆவியானவர் போய் அந்த ரதத்திலே, கந்தேகா மந்திரியுடைய அந்த ரதத்திலே இணைத்து கொள்ளும்படி அறிவுறுத்துகிறார். இதோ அந்த ரதத்தில் அவன் இணைத்து கொள்ளுகிறான். ஏசாயாவில் சொல் அங்கு வாசிக்கப்படுகிறது. யாரை குறித்து என்று சொல்லி அந்த இடத்திலே தீர்க்கதரிசி ஆமென், ஹalleluya, இதோ எழுதின அந்த புத்தகத்திலே இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பிலிப்பு அந்த மந்திரிக்கு விளக்கின மாத்திரத்திலே இதோ ஆமென் ஞானஸ்நானம் பெறும்படி ஆயத்தமாகிறார்கள். தண்ணீர் இருக்கிறது, ஆமென், இருவரும் இறங்குகிறார்கள். அந்த இடத்திலே ஞானஸ்நானம் அந்த மந்திரிக்கு கொடுத்த மாத்திரத்திலே பிலிப்பு அங்கிருந்து காணாமல் போய்விட்டார். இதோ ஆமென் பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு போய் ஆசேத் என்ற பட்டணத்தில் அங்கு இதோ ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படி கொண்டு போய்விட்டார். இதோ மந்திரி பாருங்கிறான், அந்த இடத்திலே பிலிப்புவை காணவில்லை. பிரியமான தேவ ஜனமே, மந்திரி ஆமென் சந்தோஷத்தோடு கூட தன் தேசத்துக்கு திரும்பி போகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எந்த பாத்திரத்தை எங்கு கொண்டு போக வேண்டும், எந்த பாத்திரத்தை எந்த இடத்துல வழிநடத்தப்பட வேண்டும், எந்த பாத்திரத்தை எந்த மூலியமாக எதற்காக என்ன காரியத்தை செய்யும்படி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் தீர்மானம் பண்ணுகிறாரே ஒழிய நாம் தீர்மானம் பண்ண முடியாது. ஆமென், ஹalleluya. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹalleluya. பலத்தினால் அல்ல, ஒருவேளை சொந்த முயற்சியினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். ஆமென், ஹalleluya. 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 என்னுடைய ஆவியினாலே என்னாகும்? ஆகும், பலத்தினால் அல்ல. ஒருவேளை மாமிசத்தில் முயற்சி பண்ணியிருக்கலாம், அந்த பிரச்சனையை நம்ம மாமிசத்தின்படி நம்ம அதை ஜெயிக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. இந்த போராட்டங்களை, சத்துருவினுடைய போராட்டங்களை மாமிச முயற்சியில் ஒருபோது நாம் ஜெயிக்க முடியாது. ஆகையினால தான் இந்த வேதத்தில் பார்க்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை மாமிசீக பலத்தில், மாமிசீக முயற்சியில், மாமிசீக ஆமென் எண்ணத்துல ஒருவேளை பணத்தை கொடுத்து இந்த காரியத்தை செய்யலாமா, அல்லது நம்மளுடைய ஆமென் சொந்த ஆமென் நினைப்பின்படி சுய இஷ்டத்தின்படி இந்த காரியத்தை செய்யலாமா, அல்லது சுய முயற்சியின்படி இவைகளை செய்யலாமா அப்படின்னு சொல்லி மாமிசத்தை நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னா விழுந்து போய் விடுவோம். ஆகையினால்தான் அந்த வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே
ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னார், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 - 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 - 13 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவருடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகதரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பாருங்க, கெதரேனருடைய நாட்டுல இயேசு வருகிறார். இந்த கெதரேனருடைய நாட்டுல அங்க பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு மனிதன் கல்லறையிலிருந்து வருகிறான். எப்படிப்பட்ட அவனை சங்கிலிகளினால் கட்டி வைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, காலம் வரும் முன்னே என்னை வேதனைப்படுத்த இங்கு வந்தீரோ என்று சொல்லி நீர் எங்களை துரத்துவீரானால் இதோ அந்த பன்றி கூட்டத்துக்குள் போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி அந்த இடத்துல உத்தரவை கேட்கிறான். இதோ இயேசு அந்த அசுத்த ஆவிகளை துரத்தின உடனே இதோ அந்த அசுத்த ஆவிகள் பன்றிகளுக்குள் புகுந்தது. பன்றிகள் எல்லாம் ஒரு மலையிலே போய் அங்கிருந்து கடலிலே குதித்து மாண்டு மரித்து போனது என்று சொல்லி இதை பார்த்த அந்த கெதரேனருடைய தேசத்தார் ஆமென் இயேசுவினிடத்தில் வந்து தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். காரணம், கெதரேனர்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, பன்றிகளின் கூட்டத்தை தான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பிரியமான தேவஜனமே, நாம் இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறவர்களா இருப்போமே ஒழிய பன்றிகளின் கூட்டத்தை அல்ல. ஆகையினாலே ஆமென், ஹல்லேலூயா, நாம் எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாய் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இதோ ஒரு விடுதலை, ஆமென், ஹல்லேலூயா, அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவசியமாய் இருக்கிறது. கெதரேனருடைய நாட்டிலே இதோ சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தவன், தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தவன், கல்லறைகளிலே இருந்தவன், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அந்த வழியாக போகுவதற்கு ஜனங்கள் பயப்பட்டார்கள். காரணம், அநேக அசுத்தாவி அந்த மனிதனுக்குள் இருந்தது. இயேசு அதை ஆமென், ஹல்லேலூயா, ஒரு நொடி பொழுதில் துரத்தி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இதோ அந்த மனிதன் குணமாக்கப்பட்டான். பிரியமான தேவஜனமே, ஆமென், ஹல்லேலூயா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே போலதான். ஆமென், ஹல்லேலூயா, சங்கிலிகளினால் கட்டப்பட்ட ஒரு அனுபவம், பிசாசனுடைய கிரியைகள் நிறைந்த ஒரு அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு அவைகளை விடுதலையாக்கும்படி ஆமென் பரிசுத்த ஆவியானவர் அவைகளின் மத்தியில் ஒரு பெரிய ஜெயத்தை உனக்குள் கொண்டு வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் உன்னை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார், தகுதிப்படுத்த விரும்புகிறார். ஆமென், உனக்குள் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நிச்சயம் எப்படி ஆமென் அந்த கெதரேனருடைய நாட்டில் இதோ லேகியோன் இருந்த அந்த மனிதன் எப்படி குணமாக்கப்பட்டானோ அதே போல அவர் குணமாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். சதையான இருதயத்தை அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? அருளுவேன். கல்லான இருதயம் ஒருவேளை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்து போட அவர் வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை கெதரேனருடைய நாட்டில் ஆமென் வாழ்கிறவர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ சதையான இருதயத்தை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து என்று சொல்லி வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆமென், ஹல்லேலூயா.
புதிய ஒரு ஆவி, ஆமென், ஹalleluya, கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 59:19 படி வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார். ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. ஆனாலும் ஆமென், ஹalleluya, இதோ அங்க பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென், ஹalleluya. வரப்போகிற சோதனையின் காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஆமென், ஹalleluya. தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த ஆவி, யோபுவுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த ஆவி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த ஆவியின் பட்டயம், ஆமென், ஹalleluya, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவஸ்திரம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆமென், ஹalleluya. நிச்சயமாக சத்துரு வெள்ளம் போல வரும்போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறார்? குடியேற்றுகிறார். அந்த ஸ்திரீக்கு பெரும் கழுகினுடைய சிறகுகள், ஆமென், கொடுக்கப்பட்டது. இதோ அந்த ஸ்திரீ அந்த பாமான, ஆமென், ஹalleluya, வலு சர்ப்பம் கக்கின அந்த வெள்ளத்திலிருந்து பூமி அந்த வெள்ளத்தை, ஆமென், விழுங்கி விட்டது. அந்த ஸ்திரீயானவர் அந்த வனாந்தரத்துக்கு, ஆமென், பறந்து போனார். அவளுக்கு அங்கு இடம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினாலே ஆமென், ஹalleluya, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கேட்கப்பட்ட வார்த்தையின் படியாக இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென், ஹalleluya. இதோ தானியேலுக்குள் இருந்த அதே விசேஷித்த ஆவி நமக்குள் தேவன் தந்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுகிறார். ஆமென், ஹalleluya. ஆவியானவர் சொல்லுவார், நீ போய் அந்த ரதத்துடன் இணைந்து கொள் என்று, ஆமென், பிலிப்பினிடத்திலே சொன்னவர் நம்மிடத்திலே சொல்லுவார். ஆமென், ஹalleluya. இதோ, ஆமென், ஹalleluya, பரிசுத்த ஆவியானவராகிய இந்த ரதம், ஆமென், ஹalleluya, கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றும் பொழுது, ஆமென், ஹalleluya, கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை தரும் பொழுது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென், ஹalleluya. கதவர்கள் பன்றி கூட்டத்தை தெரிந்து கொண்டார்கள், இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் பன்றி கூட்டத்தை அல்ல, இயேசுவை தெரிந்து கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆகையினாலே இயேசு நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ளவர். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நாம் எப்படி ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென், ஹalleluya. எங்களை அன்பாய், அதிகமாய், கிருபையாய், இரக்கமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு உள்ளங்களுக்காக, அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. இதை சபையிலும் ஆண்டவரே, அப்பா, சமூகத்திலும் ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திர ஆன்லைனிலும் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேகருக்குள்ள ஆண்டவரே ஒரு பலனை கொடுக்கட்டும் அப்பா, ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே, ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை மன்னிப்பினாக ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிறைவானவைகள் அவர்களுக்குள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாய் பெருகட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையாய் பெருகட்டும் ஆண்டவரே. வெள்ளத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய ஆவியால் நீங்க நிரப்பி வழி நடத்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அதிகாரமுள்ள நாமத்தில் அடியேன் தாழ்மையோடு கேட்கிறேன் ஜீவனுள்ள நேசப்பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட என்றென்றும் இருப்பதாக.